வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, TNUSRB போர்டிலேருந்து பார்த்தீங்கன்னா புதிதாக ஃபேக்ஸ் மெசேஜ் மற்றும் மெமோரண்டம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபேக்ஸ் மெசேஜை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 10 May 2021 தான் இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரம் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் ட்ரைனிங் காலேஜ், அசோக் நகர், சென்னையிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. 2 வந்து பார்த்தீங்கன்னா யாராருக்கெல்லாம் அனுப்பிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரின்சிபல்ஸ் அல்லது எஸ்பிஸ்க்கு. ஓகேங்களா. அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் நேம் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. பிரின்சிபல்ஸ் அல்லது கமாண்டன்ட்ஸ். ஓகேங்களா. எந்தெந்த பெட்டாலியனுக்கு அனுப்பிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே முக்கியமான விஷயம் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்தந்த யூனிட் ஆஃபீஸர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் ஆர்டிகல்ஸ் அல்லது யூனிஃபார்ம் கிட்ஸை வந்து பார்த்திங்கன்னா கலெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா சீஃப் ஆஃபீஸ் ஸ்டோர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கலெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதற்கு வந்து பார்த்திங்கன்னா பொறுப்புள்ள காவல் அதிகாரியோ அல்லது காவல்துறையினரை யாருன்னா வந்து பார்த்திங்கன்னா நியமிக்க சொல்லியிருக்காங்க. அவங்கள வந்து பார்த்திங்கன்னா வாகனத்துடன் வர சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆத்தரைசேஷன் லெட்டர், ஓகேங்களா, அங்கீகார கடிதத்துடன் நியமிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் சொல்லியிருக்காங்க. அதுடன் வந்து பார்த்திங்கன்னா ரெசிப்ட் ஆஃப் தி சேம், ஓகேங்களா, அந்த ரெசிப்டையும் வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் இந்த அலுவலகத்திற்கு, ஓகேங்களா, அங்கே வந்து பார்த்திங்கன்னா அறிக்கையை வந்து பார்த்திங்கன்னா ஒரே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அனுப்பி வைக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. இதில் கீழே வந்து பார்த்திங்கன்னா டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் ட்ரைனிங் சென்னை சொல்லிட்டு சைன் பண்ணியிருக்காங்க. டேட்டு பாருங்கள், 10/5/2021. ஓகேங்களா. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மெமோரண்டம்லேயும் இதே தான் சொல்லியிருக்காங்க. அதில் சில இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க. அதையும் பார்த்துடலாம் வாங்க. இதாங்க அந்த மெமோரண்டமு. இது வந்து பார்த்திங்கன்னா டேட்டட் வந்து பார்த்திங்கன்னா 11/5/2021 தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் ஆஃப் தி டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ், மயிலாப்பூர், சென்னையிலேருந்து சென்ட் பண்ணியிருக்காங்க மெமோரண்டம்மை. இந்த மெமோரண்டம்லேயும் ஆர்பிசி யூனிஃபார்ம் ஆர்டிகல்ஸை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. ஏற்கனவே நம்ம ஃபேக்ஸ் மெசேஜில் பார்த்துட்டு இருப்போம். இந்த 2வது பாயிண்ட்டில் வந்து பாருங்களேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது யூனிஃபார்ம் பெல்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தற்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இருப்பு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா அந்த சம்மந்தப்பட்ட யூனிட் ஆஃபீஸர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதற்கு வந்து பார்த்திங்கன்னா கொள்முதல் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. குவான்டிட்டி ஆஃப் பெல்ட் வாலெட் ப்ரௌன், ஓகேங்களா, அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெண்டர் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் 250 மிகாமல் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அந்த பெல்ட்டு. ஓகேங்களா. ப்ரௌன் பெல்ட் வாலெட் ப்ரௌன், ஓகேங்களா, இது வந்து 250 ரூபா மிகாமல் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த டெண்டர் ப்ரொசீஜர் வந்து பார்த்திங்கன்னா அதை சார்ந்த பில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சீஃப் ஆஃபீஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க ஃபார் கிளைம். ஓகேங்களா. அவ்வளோதான் நண்பர்களே. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு என் சைட்லேருந்து கொடுத்துட்டேன். உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, காவல்துறை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பண்ணிட்டு வராங்க. ஃபிசிக்கல் நடக்கலைன்னு சொல்லிட்டு யாரும் சும்மா இருக்காதீங்க. லாக்டவுன் இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலே உங்களுடைய ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் பண்ணுங்கள்.